அந்த திருவடியின் மீது நாம பற்று வைத்தா பற்று இல்லாம நம்ம ஆக்கிடுவார். நமக்கு பற்றே இல்லைன்னா நம்மளுக்கு என்ன துன்பம் வந்துற போது நிம்மதியான வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிக்கலாம். தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசும்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பும் உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. ஒரு அரச வண்டை வைத்து மாணிக்கவாசகர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே, நீ நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம் இது எல்லாம் தான் இன்பம் நீ நினைச்சுன்னு இருக்கிறியா? அதெல்லாம் இன்பமே கிடையாது. பேரின்பம் ஒன்று இருக்குது. அந்த சிவத்தை நினைச்சாலே இன்பம் தான், பேசினாலே இன்பம் தான், அவரை பார்த்தாலே இன்பம் தான். எப்படியாப்பட்ட இன்பம்? என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே உருகுது, அப்படியாப்பட்ட இன்பம் இருக்குது. நீ இன்னும் சிறிய இன்பத்திலேயே தோய்ந்து நிற்கிற. பேரின்பம் இருக்குது, அதற்கு போ, அதில் தோய்ந்து போ. அது கடல் அளவு ஆனந்த தரக்கூடிய பேரின்பம். அந்த இன்பத்துக்கிட்ட நம்ம போகணும்னா பக்தின்ற ஒரு விஷயத்துல ஆழமா போக போக இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பேராசையை வாரியனை பாடுதுங்கா நம்மானாய். இறைவன் மீது நம்ம பக்தி வைத்தாலே என்ன நடக்கும்? நம்மளுடைய ஆசையெல்லாம் வாரி போட்டுருவார். நம்ம இறைவன் எது கேட்டாலும் தந்துருவாரு அப்படின்னு இறைவன் கிட்ட போனா தரமாட்டார். உன்னுடைய ஆசையை முதல்ல வாரி குப்பையில போடுவார். ஆசையை வாரி குப்பையில போட்டுட்டு அது உண்மையான பொது நலமானதாக இருந்தா பரவாயில்லை. ஒரு கடமை, அதற்கு நீ கேட்டிருந்தா அதையெல்லாம் சரிவர செய்து தருவார். ஆசையானதுக்கு ஒரு முடிவே கிடையாதே. எனக்கு இன்றைக்கு ஒன்று இன்னைக்கு ஒரு ரூபாய் நான் சம்பாதிக்கல, நான் என்ன செய்வேன்? நாளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது எனக்கு, தினமும் உனக்கு ஒரு 100 ரூபாய் தரம்பா ஒரு நாளைக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு பேரானந்தம், அப்பா 100 ரூபாய் கிடைக்குதேப்பான்ட்டு. அப்படியே ஒரு வருட காலங்கள் போகுது. மீண்டும் ஆசைப்படுவேன், என்னடா 100 ரூபாய் தான் தரேன், 200 ரூபாய் தர மாட்டேனா, 300 ரூபாய் தர மாட்டேனா, 1000 ரூபாய் தர மாட்டேன், கோடி ரூபாய் கொடுத்தாலுமே அதற்கு மேலே தரமாட்டானா தரமாட்டான். உடைய ஆசையானது உயர்ந்துட்டே போகும். அந்த ஆசையானதை வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாலே எந்த எதிர்பார்ப்பும் தேவையில்லை, எந்த பிரச்சனையும் நிம்மதியாக இருக்கலாம். பேராசை, அந்த பேராசையை புடுங்கி எரிஞ்சிருவார் இறைவன். ஏன்னா இதன் மீதெல்லாம் நீ ஆசையை வச்சு நீ இது வேணும் அது வேணும் இப்படியே காலத்தை எல்லாம் தொலைக்கிறதுக்காக இந்த பிறவி. உண்மையான அந்த திருவடியை அடைவதற்கல்லவா இந்த காலம்.